மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து செல்வார். வழியை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து செல்வார். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மன்னன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மன்னன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு பந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த ஞாயிறு முதல் ஞாயிறாக இருக்கிறபடினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் என்னை தனியாய் சந்தித்து ஜபித்து ஆலோசனை பெற்று சொல்ல விரும்புகிற மக்களை சந்திப்பது வழக்கம். நீங்கள் விரும்பினால் காலை 10 மணிக்கே வந்துடுங்க. வந்து ஜபித்துட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனம் முதல். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையிலே இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கி மேற்கொண்டான். இப்போலாம் இந்த நாட்களில் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குது. 11 பேர் 22 பேர் விளையாடுறாங்க. 80,000 பேர் அமெரிக்காவில் வேர்ல்டு கப்பை லைவாக நேராக பார்த்துட்ருக்காங்க. இது தவிர்த்து 80,000 கோடி பேர், இல்லைன்னா எத்தனையோ கோடி பேர், 80 கோடி பேர் அவர்கள் டிவியில் யூடியூப்பில் பார்த்துட்ருக்காங்க.
அவங்களுக்கு அந்த விளையாடுறவர்களுக்கு வந்து நம்மளை பார்க்குறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்கன்னு இன்னும் உற்சாகமாக இருக்கிறது. யோசுவாவை மோசே அழைக்கிறார். அழைத்து சொல்ல, நாளைக்கு நீ யுத்தம் பண்ணு, நான் மலை மேலே இருப்பேன், உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கர்த்தருடைய கோல் என்கிட்ட இருக்கும், நீ தைரியமாக இரு, யுத்தம் பண்ணுன்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். எனக்காக மோசே சைலன்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த உற்சாகம், அந்த தைரியம் அங்கே யோசுவாவுக்கு உண்டாயிற்று என்று நாம் காண்கின்றோம். இந்த சின்ன சீக்கிரட்டை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒரு வியாதி ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா அது எவ்வளோ மோசமான வியாதியாக இருந்தாலும் சரி, இதுக்காக பயப்படுறீங்க, இதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னால் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஐயோ இந்த வியாதியா, ஐயோ இதுவா அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்க பயத்துலேயே செத்து போயிடுவாங்க. என்ன பிரச்சனையில் ஒருத்தர் இருந்தாலும் ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க, இதெல்லாம் சரியாயிருங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தும். பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும், நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுறேன். சபை மக்களுக்கு சொல்லணும், நான் இருக்கிறேன். பாஸ்டர் சொல்லணும், நான் இருக்கிறேன்ப்பா, பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம், ஏன் பயப்படுறீங்க. உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை அங்கே மோசே பேசி தனக்கு கமாண்டராக அசிஸ்டண்டராக இருந்த அந்த யோசுவாவை பலப்படுத்தி அவர் உற்சாகப்படுத்தி அனுப்பியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமானவர்களை, நம்ம கீழாக இருப்பவர்கள், நம்முடைய குடும்பத்தாரை, நண்பர்களை எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார், நீ ஒரு ஊழியக்காரன், உன்னை வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா, கிறிஸ்டப்ப நீ கர்த்தருடைய ஊழியக்காரன், உன்னை வெட்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார், நீ விழவே மாட்ட, நீ கீழே விழவே மாட்ட, உன்னை விட மாட்டார், உன் குடும்பம் கீழே விழாது, உன் ஊழியம் கீழே விழாது, ஆண்டவர் உன்னை விட மாட்டார்னு சொல்லி எத்தனையோ பேர் என்னை நேசிக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஜீவன் இருக்கிற பட்டும் இதுபோல மோசையை போல உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசுவோம், பிறகு தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகளை பேசுவோம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுதான் முதல் படியாக வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு வந்து பாம்பு கடிச்சிட்டான். அப்போ அந்த பாம்பு கடிச்சோன்னு அவர் நான் சாவ போகிறேன், நல்ல பாம்பு கடிச்சிட்டு சாவ போகிறேன்னு சொல்லி ஒவ்வொன்று கத்துறாரு. எல்லோரும் கூட்டம் கூடுறாங்க. அப்போ அந்த குளத்துக்கு குளிக்கிறதுக்கு ஊர் மருத்துவர் வரார். வைத்தியர் வந்துட்டார், கவலைப்படாத, வைத்தியர் வந்துட்டு எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு அந்த பாம்பு கடிச்சவர் சொல்கிறார். வைத்தியர் கையில் குளிக்க வந்துவிட்ட ஊசி இருக்குமா, மருந்து இருக்குமா, எதுவும் இருக்காது. ஒன்று அவர் கீழே யாருக்கும் தெரியாமல் களிமண்ணை உருட்டி அவன் வாயில் கொடு, தண்ணி குடி அப்படிங்கிறார். இது விஷம் முறிவு மருந்து, நீ குடி அப்படின்னு அவன் குடிச்சிடுறான். குடிச்சிட்டு நீங்கள் பாருங்கள், நான் மருந்து குடிச்சிட்டேன், விஷம் முறிவு மருந்து, ஒன்றும் செய்யாது, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்கன்னு சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாற்றிடுறாரு. இவர் களிமண்ணை உருட்டி வாயில் போட்டதை பார்த்து ஒருத்தர், டாக்டர் இப்படி ஏமாத்துறீங்களா, களிமண்ணை உருட்டி விட்டீங்களா, பிறகு கேட்குறாரு. இல்லைப்பா, அவன் பதட்டத்தில் இருக்கிறான், ஒரு களிமண்ணையாவது கொடுத்து உனக்கு விஷம் முறிவு மருந்து கொடுத்தாச்சுன்னு சொன்னால் தான் அவன் சைக்காலஜிக்கலில் பூஸ்ட் ஆவான். அப்படி அவன் பூஸ்ட் ஆனான். அதுக்கு பிறகு நான் அவன் பண்ணி ஈஸியாக இருந்து பிழைச்சிக்கிட்டான். அவனை எப்படியாவது பலப்படுத்தணும், நான் பிழைச்சிக்கிடுவேங்கிற எண்ணத்தை அவனை கொண்டு வரணும், அதுதான் நான் செய்தேன்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம். இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யாரைனாலும் உற்சாகப்படுத்தணும், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது சொல்லணும். சொன்னால் தான் அவங்க வந்து நிற்பாங்க. உற்சாகம் ஊட்டி எல்லாரையும் வளர்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே யுத்தம் நடக்கிறது. இவர் மலையில் வயசான காலத்தில் மேலே ஏறுறாரு. அவர் அசிஸ்டண்ட்டு ஆரோன் ஏறுறாரு, ஊருங்கிறவரும் ஏறுறாரு. 3 பேரும் சேர்ந்து மேலே ஏறி ஃபுட்பாலில் லைவ் பார்க்குற மாதிரி அவங்க சண்டை நடக்கிறத பார்க்குறாங்க. யுத்தம் ஆரம்பிச்சிருது. தனக்காக மேலே மோசே இருக்கிறாருங்கிறத வந்து அங்கே யோசுவா அறிகிறார். ஆனால் எதிரிகள் அறியவில்லை. எதிரிகளுக்கு மோசே மேலே இருக்காருன்னு தெரியாது. அவங்க சண்டை போட்டு இருக்காங்கன்னா யோசுவா மேலேயே பார்க்குறாரு. நம்ம ஐயா இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம வெற்றி தான் சொல்லி போகிறாங்க. யுத்தம் ஆரம்பித்தோடனே மோசே தான் கையை மேலே தூக்குறாரு. மேலே தூக்கிட்டே அவர் வந்து அப்படி ப்ரேயர் பண்ணுறார். அவர் கையை தூக்கின உடனே ஆண்டவர் அங்கே யுத்தங்களை செய்கின்றார். இஸ்ரவேலுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கின்றது. அப்படி கை தூக்கிட்டே இருக்கிற வரைக்கும் யோசுவா வெட்டி தள்ளுறாரு. எதிரிகள் விழுந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுது, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கை சோர்ந்து கீழே போகிறார். போட்ட உடனே அப்படி சீன் மாறுது. அமலேக்கியர்கள் வெட்டி தள்ளுறாங்க. இஸ்ரவேல் வெட்டுப்பட்டு கீழே விழுறாங்க. ஐயோன்னு சொல்லி பயந்து கையை தூக்குறாரு. இஸ்ரவேல் வெற்றி கிடைக்குது. கையை கீழே போடுறாரு. எதிரிகள் மேற்கொள்கிறாங்க. இதுதான் அந்த நாளுடைய ஸ்டோரி. ஆக பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, குதிரைகளினாலும் அல்ல, ஈட்டிகளினாலும் அல்ல, அம்புகளினாலும் அல்ல, வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது யார் என்றால் மேலே இருக்கிற அந்த வயதான கிழவன் மோசே. அவர் தன் கையை தூக்குனாதான் இங்கு இஸ்ரவேலுக்கு வெற்றி கிடைத்தது என்று நாம் காண்கின்றோம்.
யுத்தம் என்பது எதனாலே முடிவு செய்யப்படுகிறது என்றால், அந்த மோசே கையை தூக்கிக்கிட்டே இருந்தாதான், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாதான் இங்கே கீழே உள்ள மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கிறது. இப்போ பிள்ளைங்க படிக்க போகிறாங்க, எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா வீட்டில் இருந்து பெற்றோர்கள் வந்து கையை தூக்கிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீன் பிடிக்க போகிற தொழில் செய்கிற கணவர் மீன் பிடிக்க போயிட்டாருன்னா, இங்கே இருக்கிற பெண்கள் அவங்கெல்லாம் கடலுக்கு போயிருக்கிறவர்களுக்காக கையை தூக்கி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்காக கையை தூக்கி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு டீலிங் நீங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்டர்வியூக்குள்ளே போகிறான், இது மாதிரி திருமணத்துக்கு பார்க்க வராங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கியமான வீடு வாங்க போகிறாங்க, அப்போ பெற்றவர்கள் பெரியவர்கள் கையை தூக்கி கொண்டே இருக்க வேண்டும், அதாவது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த ஜெபத்தெல்லாம் அற்பமாக நினைக்கிறாங்க. நீங்களாம் ஒன்று எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. பெரிய ஆபத்து. நம்முடைய திறமையினாலே அல்ல, நம்முடைய முயற்சியினால் அல்ல, யாரோ ஒருவர் நமக்காக எங்கோ இருந்து ஜெபிக்கிற ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு தாழ்வை தீர்மானிக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் காண்கிறோம். இது பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஐ ஓப்பனராக இருக்கிறது. பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துட்டேன், பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டேன், பெரிய காலேஜில் சேர்த்துட்டேன், பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், வீடை கட்டி கொடுத்துட்டேன், என் இடமெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு முதல் பகுதி, சின்ன பகுதி, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா படிக்க போயிருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் கையை தூக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகள் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கலாம், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், நாற்று அடிக்கிற வாழ்க்கையை வாழலாம். கையை தூக்கிக்கிட்டே இருங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கெட்டகுமாரன் வெளியூருக்கு சென்ற பொழுது, நாசமாகிய பொழுது, கெட்டு சீரழிந்த பொழுது டேடி வீட்டிலேருந்து கையை தூக்கிட்டே இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால தான் கெட்டகுமாரன் திரும்பி வந்தான், மனம் திரும்பிய வாய்ந்தனாங்க. இனிமேல் ஜெபிசிங்க ஐயா, உறக்கந்தலையும் உற்சாகம் கொள்வோம், கப்பல் கவிலும் கரை உடையும், தேவசேனை கோடி கொடைய தோன்றும் போன்ற மிகப்பெரிய பாடல்களை எழுதியவர்கள், மிகப்பெரிய சாதனையை ஊழிய உலகில் செய்தவர்கள். அவர்கள் வாலிபகுதியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சேர்ந்து அரசியலில் கடவுள் இல்லை என்று சொல்லி அப்படி அரசியலில் பக்கமாக இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய தாயாரோ நன்கு ஜெபிக்கிறவர்கள். அவள் மிக வருத்தப்பட்டு மகன் தூங்கி கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் அந்த கட்டில் காலை பிடித்து கொண்டு அவள் அழுது ஜெபிப்பார்களாம். ஒரு நாள் திடீர்னு அவர் முழிச்சாருன்னா கட்டில் காலை பிடித்து கொண்டு அம்மா முழங்கால் போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மான்னு கேட்டால், நீ மனம் திரும்பணும்ப்பா, நீ ஊழியத்துக்கு வரணும், நீ ஒப்பு கொடுத்துருக்கேன் என் வயிற்றில் இருக்கும்போதே அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டே சொன்ன பிறகு தான் அவர் ஊழியத்துக்கு வந்தார், ஒப்பு கொடுத்தார், ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். ஒரு தாயுடைய ஜெபம் அந்த ஐயாவை வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றிட்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கின்றவர்களாக இருக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றவர்களாக இருக்கணும். ஒரு வேலைக்கு போகும்பொழுது, ஆண்டவரை என் வேலை எனக்கு எளிதாக மாற்றி தாரும் என்று நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பிரியமானவர்கள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு வரப்போகிறதால் அதற்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார், மேன்மை தருகிறார். நம் கைகளை கீழே போடுகிற பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் தோல்வியாக முடிந்து விடுகின்றது. இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். ஒரு வயதான ஒரு மனிதன், பலமே இல்லாதவர், கையை தூக்குனா மொத்த இஸ்ரவேல், மொத்த நாடே வெற்றி பெறுது. கையை கீழே போட்டால் எல்லாருமே தோற்று போயிடுறாங்க. அப்படி என்றால் மோசே எனப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு கனத்தை கொடுத்திருந்தார், அதற்கு எவ்வளவு வல்லமை இருந்தது என்பதை நாம் அறிகிறோம். நாமும் கூட அப்படியே ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுறோம். இவர் கையை கீழே போட்ட உடனே அங்கே தோற்று போயிறாங்க, ரொம்ப தூரம் தூக்க முடியல. என்ன செய்தார்கள் பார்த்தீர்களா? 12 மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேலே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் மறுவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. காலையில் ஆரம்பித்த சண்டை சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். இவர் கையை தூக்க முடியல, வயசானவர். உடனே கல்லை போட்டு அவரை உட்கார வைக்காங்க. உட்கார வச்சு கையை தூக்க வச்சு ஆரோன் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாரு, ஊர் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் தாங்கினாங்களாம். கை மேலேயே இருந்துச்சான். இவரால் தூக்க முடியல, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்றுக்கிட்டு பிடிச்சிக்கிறாங்க. அப்படி தாங்கினதுனால வெற்றி அடைந்தார்கள். முதலாவதாக மோசைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு முக்கியத்துவம், வல்லமையெல்லாம் இருக்குது. ஆனால் மோசை ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தபடியினாலே அவரை தாங்கின ஆரோனும் ஊரும் சாதாரணமானவர்கள் கிடையவே கிடையாது. அவங்க தாங்கினாங்க. அவங்க பொறுமையாக பிடிச்சிக்கிட்டே, என்ன கால் கிடக்கு இவர் உட்காந்துக்கிட்டார், அவங்க 2 நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
அதனால தான் வெற்றி அடைந்தது. மோசே எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், கடவுள்கிட்ட முகமுகமாக பேசலாம். ஆனால் அன்றைக்கி இந்த ஆரோனும் ஊரும் இல்லைன்னா அவரால் கை தூக்கியிருக்க முடியாது, இஸ்ரவேல் வெற்றி பெற்றிருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோனும் ஊரும் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்காங்களா? உங்களை தாங்குறவங்க இருக்காங்களா? நீங்கள் பெரிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் அநேகருக்கு ஜெபம் பண்ணலாம், உங்களை தாங்குவதற்கு என்று சொல்லி யாராவது இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கின்றோம். உங்களை தாங்குவதற்கு நிச்சயமாக ஆட்கள் தேவை, உங்களை நேசிப்பதற்கு நிச்சயமாக ஆட்கள் தேவை என்பதை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆரோன் ஊர் போன்றவர்கள் இல்லாதபடியினால்தான், தாங்கி பிடிப்பதற்கு ஆட்கள் இல்லாதபடியினால்தான் தோல்வி அடைகின்றார்கள். ஒரு கட்டடம் நிற்க வேண்டும் என்றால் தூண்கள் தாங்கி பிடிக்க வேண்டும். ஒரு குடும்பம் நிற்க வேண்டும் என்றால் பிள்ளைகளை தாய் தகப்பன் தாங்கி பிடிக்க வேண்டும். வயதான காலத்தில் தாய் தகப்பனை பிள்ளைகள் தாங்கி பிடிக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருத்தர் வியாதிப்பட்டிருக்காங்கன்னா ஏனையவர்கள் சேர்ந்து பிடிக்க வேண்டும். பைபிளில் பிடிச்ச வசனங்கள் ஒன்று, ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆபத்தில் உதவுதான் சகோதரன் பிறந்திருக்கிறான். அந்த ஆபத்து நேரத்தில் சகோதரிகளை தாங்குவதற்காக மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரன் ஓடி வந்து பிடிக்கிறாங்க, தாங்குறாங்க. அப்போ அவங்க எழுந்திடுறாங்க, அவங்க வியாதியிலேருந்து எந்திரிச்சிடுறாங்க, கடன் பாரத்திலிருந்து எந்திரிச்சிடுறாங்க, பிரச்சனைகள்லேருந்து எந்திரிச்சிடுறாங்க. பிறகு அவங்க ஒரு நாள் இவங்கள தாங்குவாங்க. நாம் தாங்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். சர்ச்சுக்கு போகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. வேலைக்கு போகிறோம், எவ்வளோ பேர் அங்கே கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியராக நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குற ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டப்பட்ட மாணவ மாணவிகள் இருக்காங்க. அவளை தாங்க வேண்டும். நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்ல வேண்டும், கவலைப்படாதே என்று சொல்ல வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். சில வெள்ளிக்கிழமை எனக்கு கல்லூரியில் வேலை பார்க்குற, செல்ஃப் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குற ஒரு சகோதரி, அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸில் லெக்சராக இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இருந்தாங்க. இவங்களுக்கு இதுக்கு திருமணம் ஆகலை, சகோதரிக்கும் திருமணம் ஆகலை. பரிதாபமான ஒரு சூழ்நிலை. கேள்விப்பட்ட உடனே என் கூட வேலை பார்க்குறவங்களை அழைத்து கொண்டு பக்கத்து ஒரு சின்ன சின்ன முடுக்குக்கெல்லாம் போய் எப்படியோ வீட்டுக்கு போயிட்டோம். நான் போய் அவர்களை ஜெபத்தினாலே தாங்கினேன். ஆண்டவரே, குடும்பம் விடுந்துடக்கூடாது. அப்பா இல்லாமல் போனால் என்ன, நீங்கள் அப்பாவாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது இந்த குடும்பத்தை தாங்குங்க. ஒரு தகப்பன் உயிரோடு இருந்திருந்தா என்னெல்லாம் செய்திருப்பாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபத்தினாலே அவர்களை தாங்கினேன். நிச்சயமாக அந்த குடும்பத்தை கர்த்தர் எழுப்புவார். சென்ற வாரத்தில் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த அன்பு சகோதரி ஷோபா அண்ணம்மாள், அவருடைய கணவர் மறுமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். ஒரு வாரத்துக்குள்ளே வியாதிப்பட்டு மறைச்சிட்டாங்க. அவங்க கதறி அழுதாங்க. நான் வீட்டில் இருந்து அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஜெபத்தில் தாங்கினேன். ஆண்டவரே, அந்த 2 பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்காங்க, அக்காவுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் அந்த 2 பிள்ளைகள் திருமணத்தை தகப்பனாக இருந்து முடிக்கணும், எங்கே இருந்தாலும் அலையன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் ஜெபம் பண்ணேன். இல்லையா? நமது ஊழியத்தில் இருக்கிற அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் வியாதிப்பட்டிருக்காங்க, பிசாசு போராட்டம். அப்பொழுது நான் இரவெல்லாம் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். ஆண்டவரை சத்துரு தொடக்கூடாது, சத்துரு எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லி போராடி ஜெபிப்பேன். அவளை ஜெபத்தினாலே தாங்குவேன். ஆரோனும் ஊரும் அங்கே மோசையை தாங்கியது போல நாம் தாங்குவதற்காக அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஒரு பில்லர், மறந்துடாதீங்க, தூண். நிறைய பேரை தாங்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. வாழ்நாள் பரியந்த நிறைய பேரை நீங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கணும். பணத்தினால, ஜெபத்தினால, அன்பினால, கனிவான வார்த்தைகளால் நீங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கணும். அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும். எனவே இந்த ஆரோனும் ஒரு காரணம். மாபெரும் வெற்றி அடைகிறாங்க இஸ்ரவேல். அமலேக்கியர்கள் மோசமான ஆட்கள், அவங்களெல்லாம் எல்லாரையும் ஜோசுவா மேற்கொள்கிறாரு. ஆண்டவர் அவங்களுக்கு சாபங்களை அமலேக்கியர்களுக்கு கொடுக்குறாரு. இதுக்கு பின்பு மோசைக்கு பின்னால் ஆரோனும் ஊர் திரைமறைவில் இருந்து அவர் வேலை செய்தார்கள், வெற்றி பெற்றார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். பொண்ணை ஊட்டி நீங்கள் தாங்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு பக்கம் வெற்றி பெறுகிறவர்கள், இன்னொரு பக்கம் பின்பாக இருந்து தாங்குகிறவர்கள், கைகளை தூக்கி கொண்டே இருக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் கைகளை பிடித்து கொண்டே இருக்கிறவர்கள், மோசே, ஆரோன், ஊர் போன்றவர்களெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவை. எங்களுக்காய் ஜெபிக்கின்றவர்கள் தேவை, எங்களை தாங்கி பிடிக்கிறவர்கள் தேவை. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே,
எங்கள் கண்ணீரை நீ துடைத்தரணும் என் கத்தாவே. இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா அம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்படி வல்லமை இப்பொழுதே ஆண்டவர் இறங்கட்டும், அப்படி வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். ஷபாராபா கனபாரா ஆண்டவரை தோத்திரம். வியாதிப்பட்டிருக்கிறவர்களை கைகளை தூக்கி ஜெபிக்கின்றோம். கடன் பாரங்கள் இருப்பவர்களுக்காய் கைகளை தூக்கி ஜெபிக்கின்றோம். தற்கொலை எண்ணங்கள் இருப்பவர்களுக்காய் கைகளை தூக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தோத்திரம் அப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக கைகளை தூக்கி ஜெபிக்கின்றோம். திருமணம் தோற்று போன பிள்ளைகளுக்காக, டைவர்ஸான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கைகளை தூக்கி கொண்டே நிற்கின்ற அவர்களுக்கு புது வாழ்வு தாரும். ஆண்டவரை தோத்திரம். ஊழியம் செய்கின்றவர்களுக்காக கைகளை தூக்கிக்கிட்டே நிற்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பலகீனமான பாண்டங்களுக்காக, சபையில் இருக்கிற பலகீனமான பாண்டங்களுக்கு கைகளை தூக்கி கொண்டே நிற்கிறோம். கைகளை பிடித்து கொண்டே நிற்கின்றோம். எப்படியாவது அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். சத்துருடைய திட்டங்கள் அபத்தமாய் போகட்டும், சத்துருடைய கிரியைகள் அபத்தமாய் போகட்டும். ஆண்டவரை எப்படியாவது நீர் வாரும், எப்படியாவது நீர் உதவி செய்யும். எப்படியாவது சேனைகளின் தேவனாய கர்த்தர் மனம் இறங்கும், அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும் ஐயா. கண்மணியை போல கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. கண்ணீர் யாவையும் தொடங்க ஆண்டவர். பயத்தின் மத்தியில் இருப்பவர், மரண பயத்தின் மத்தியில் இருப்பவர்கள், பிசாசை கண்டு பயந்து கொண்டிருப்பவர்கள், எதிரிகளை கண்டு பயந்திருப்பவர்கள் வெளியே கொண்டு வாருங்க. எலியாவை குகையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாதிரி பிள்ளைகளை வெளியே கொண்டு வாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் வாழட்டு. படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல, நடக்க முடியல, நிற்க முடியல, மாடிப்படில் ஏறி இறங்க முடியல. ஐயோ, எனக்கு இந்த உலகத்தில் வாழ தெரியல, எப்படி என் பிரச்சனையை தீர்க்கணும்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கிருபையாக இறங்கும். எப்படியாவது அவர்களது பிரச்சனையிலிருந்து வெளியே வர அவர்களுக்கு உதவி செய்யும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். சாசே நீ விலகிப்போ, சாசே நீ ஒன்றுமில்லாமல் போ. ஆண்டவரே, கண்ணீர் யாவையும் தொடங்கப்பா. வயதானோர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உலகம் முழுக்க அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஏசப்பா பிள்ளைகளும் ஆண்டவர் சுகமாய் வாழும்படியாய் செய்யுங்க. ஏசப்பா பிள்ளைகள் வெக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்டம் அப்படி நேசிக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்குற மக்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.